அண்மைச் செய்தி. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உரையாற்ற பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிந்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். விவரங்கள். மோடி சரியாக சில நிமிடங்களுக்கு முன்புதான் மாநிலங்களவைக்கு வந்திருக்கிறார். அவர் தற்பொழுது மாநிலங்களவையில் அமர்ந்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி சரியாக 5 மணிக்கு உரையாற்றுவார், பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் மக்களவையில் தான் நேற்று மாலை பேசுவதாக இருந்தது. ஆனால் எதிர்கட்சிகளுடைய தொடர் அமளியின் காரணமாக அவர் பேசுவது தள்ளி போயிருந்தது. அதற்கான விளக்கத்தை இன்றைய தினம் மக்களவையில் தெரிவித்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள், எதிர்கட்சி எம்பிக்களால் பிரதமரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற காரணத்திற்காகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் அவரை அவைக்கு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் என்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதனையடுத்து அவர் இன்றைய தினம் மாநிலங்களவையில் பேசுவாரா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் மாநிலங்களவையிலும் எதிர்கட்சிகள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் திட்டமிட்டபடி அவர் தற்பொழுது மாநிலங்களவைக்கு வந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பேசி முடித்ததற்கு பிறகு மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேச இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள், எதிர்கட்சிகளுடைய அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து எப்படியான பதிலை அவர் கொடுக்க போகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்க போகின்றது. தற்பொழுது அவையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா, மத்திய இணையமைச்சர் முருகன் என்று அத்தனை மூத்த அமைச்சர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அவையில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தற்பொழுது அவைக்கு வந்திருக்கிறார்கள். எதிர்கட்சியிலும் தலைவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்டோரும் முழுமையாக அமர்ந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சை கவனிக்கவும், அவர் ஒருவேளை எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யும் வகையில் ஏதேனும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்றால் அவருக்கு பதிலடி கொடுக்கவும், முழக்கங்களை எழுப்பவும் அவர்களும் முழுமையாக தயாராகி இருக்கிறார்கள் என்பதை தான் அவர்களது உடல் மொழியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. பொதுவாக மாநிலங்களவையை பொறுத்தவரை மக்களவை அளவுக்கு மிக ஆக்ரோஷமாக இருக்காது. ஏனென்றால் இன்று காலை பேசும்போது கூட கார்கே அவர்கள், இது எல்டர்ஸுக்கான ஹவுஸ், வயதானவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அவை இது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.